சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வெளியாவதுக்கு இன்னுமே 3 நாட்கள் தான் இருக்குது. இதையடுத்து கூலி திரைப்படத்தோட பல்வேறு தகவல்கள் கோலிவுட்டில் உலா வந்துட்டு இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கூலியோட வியாபாரம் குறித்து தான். இந்த வியாபாரம் குறித்த பேச்சு தான் தற்போது இணையதளங்களில் உலா வந்துட்டுருக்கு. இப்போவே அதாவது படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே கூலி திரைப்படம் 200 கோடி அளவுக்கு லாபத்தை சம்பாதித்து கொடுத்ததாக தகவல் வெளியே வந்திருக்கு. அந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 375 கோடினோ, ஆனால் வியாபாரம் பார்த்திங்கன்னா 575 கோடி அளவுக்கு நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த படத்தோட லாபம் பார்த்திங்கன்னா 200 கோடி. படம் வெளிவதற்கு முன்பே லாபத்தை சம்பாதித்து கொடுத்துருக்கு இந்த கூலி திரைப்படம். தமிழ் சினிமாவில் சரித்திரத்தில் ரஜினிக்கு மட்டுமே இந்த சாதனையை நடத்த முடியும்னும், படம் வெற்றி பெற்றால் இந்த லாபம் அதிகரிக்கும்னும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. தற்போது வரைக்கும் கூலி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் உலக அளவில் நன்றாக இருப்பதாகவும், இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக தேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகிறதுனும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதனால் படம் ஓரளவுக்கு ஓடினாலே 1000 கோடின்ற இலக்கை சுலபமாக எட்டிவிடலாம்னும், தமிழில் 1000 கோடி வசூலித்த முதல் திரைப்படம் என்ற பெயரை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிகிறது. படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து அடுத்த திங்கட்கிழமை இதற்கான முடிவுகள் தெரிய வரும்னும் எதிர்பார்க்கப்படுது. தமிழை தவிர தெலுங்கு, இந்தி, வெளிநாடுகளுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. 1000 கோடி சாத்தியம்ன்ற இலக்கு எளிதாக இருக்குது இந்த திரைப்படத்துக்கு. இதற்கிடையே லோகேஷ் கனகராஜ் படக்குழுவினரிடம் நீங்கள் எந்த பேட்டியும் கொடுக்க வேணாம், சில தனியார் சேனல்களில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்பொழுது அது எதிர்மனை விளைவை ஏற்படுத்துதுன்னும், அதனால் படத்தை பற்றிய எந்த தகவலும் நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு படக்குழுவிற்கு வாய்ப்பு போட்டிருக்காரு. ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் பேட்டி கொடுக்கணும், அதற்கு முன்பு எந்த பேட்டியும் கொடுக்க வேணாம் அப்படின்னு படக்குழுவினருக்கு வாய்ப்பு போட்டிருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். லியோ திரைப்படம் நிறைய எதிர்மறை விமர்சனங்களை பெற்று சந்தித்து இதனால் படம் தோல்வி அடைந்தது. இதனால் அந்த நிலைமை கூலி படத்துக்கு ஏற்படக்கூடாதுன்னும், கூலி படம் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு கூடுதலாக கவனத்தோடு செயல்படுறாராம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதற்காக சமீபத்தில் படம் வெற்றியாட வேண்டும்னு திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்தும் வந்திருக்கார். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.